ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்னோட ஒரு நாள் எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மார்னிங் வீவ்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஒரு சூப்பரான வீவ்ஸ். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இங்கே தோசை பிள்ளைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுத்துருந்தேன். அது கூடவே கொஞ்சோன்னு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமா இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழையை வேண்டி பள்ளிவாசலில் தொழுகையெல்லாம் வச்சாங்க. ஸோ இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது இல்லையா, எங்கே பார்த்தாலுமே ரொம்ப வெயிலாக இருக்குது. தமிழ்நாட்டில் மெயினாக ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வெயிலில் போகாதீங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்காக நாங்கள் மீன் ரெடி பண்ணியிருந்தோம். இது பாறை மீன் தான். ஸோ இந்த மீனை எப்படி கழுவணும், கட் பண்ணணும் ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மீனுக்காக நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அம்மா மீனுக்கு என்ன மசாலா போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்பாங்க, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், இது 4 மட்டும்தான் போடுவாங்க. ஸோ சால்ட்டு, இது 4 தூள்கள் மட்டுமே போட்டு எங்கள் அம்மா மீனுக்கு மசாலா பெரட்டுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று போடுவாங்க. அப்போ லெமனோ புளி தண்ணியோ எதுவுமே ஊற்ற மாட்டாங்க. பட் இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனுக்கு மசாலாவை போட்டுட்டு நல்லா பெரட்டி வச்சுருவோம். ஸோ மீனை நல்லா பரட்டி வச்ச பிறகு மீனோட மண்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, மண்டையெல்லாம் போட்டு ஒரு சூப்பராக ஆணம் காய்ச்சிடுவோம். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா பாறை மீன் தான். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். பாறையிலேயே நிறைய பாறை இருக்குது, இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. ஸோ இங்கே மீன் குழம்புக்காக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வெடித்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் இங்கே குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கின பிறகு நான் இங்கே சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த மீன் ஆணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க, ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி செய்வாங்க. பட் எல்லாருமே செய்கிறது நல்லா தான் இருக்கும், ஏன்னா மீன் போடுறோம் இல்லையா. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை ஒரு வாட்டி செஞ்சு பார்க்குறதுல தப்பு இல்லை. ஸோ தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அதையும் வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்த பிறகு புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது நம்மளுக்கு கொதிக்கணும். ஏன்னா நம்ம மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி நம்ம ஆணத்தில் அதை சேர்த்துட வேண்டியதான். சேர்த்த பிறகு அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்ட பிறகு நம்ம அதில் மீனை சேர்த்துட வேண்டியதான். ஆனால் மீன் ஆனால் பார்த்திங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் கடல் மீனில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் மாமியார் ஊரில் கடல் மீன் கிடைக்கும். பட் அவங்களாம் இந்த நாட்டு மீன் நிறையா கிடைக்கிறதுனால அதை தான் நிறையா வாங்கி செய்வாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு எனக்கு அந்த மீன் ஆணம் டேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த மீன் பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்கும். நம்ம கடல் மீனே சாப்பிட்டவங்களுக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கடைசியாக கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி ஆணம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறதுக்காக இன்னொரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் வாலாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர நேரமாக இப்படி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடி தடை காலமாக 2 மாதத்துக்கு அது இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடாது. ஸோ முன்னாடி இருக்கிற ஏரியாலேயே நம்ம மீன் பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது என்னன்னா, மீனோட ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ 6 மீன் 100 ரூபான்னு விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே 6 மீன் 200 ரூபான்னு விற்கும், இல்லைனா 300 ரூபான்னு விற்கும். ஸோ அதுதான். பட் மீன் கிடைக்காமலாம் இருக்காது, மீன் இறால் எல்லாமே கிடைக்கும். பட் ரேட் மட்டும் கொஞ்சம் கூடையாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நான் வந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, மீன் கிடைக்கிதே, அதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா கடல் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் மீன் சாப்பிடாம கண்டிப்பாக இருக்கவே முடியாதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் பேட்சில் துண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு எங்களோட லன்ச் இப்படி தான் மீன் குழம்பு அப்புறம் மீன் ஃப்ரை வச்சு நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னோடய வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கும் மீன் பிடிக்குமான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.